வெல்கம் டு மோயோன். இது ஆவரேஜ் பேசிக் கோர்ஸ் லெசன் 5. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீப்ளேசிங்கில் 2 மாடலில் சம் வரும். ஃபஸ்ட்டு மாடலில் ஒரு மெயின் குரூப் இருக்கும். அதில் இருந்து ஒரு சப் குரூப் வந்து இன்னொரு சப் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது மெயின் குரூப்லேருந்து ஒரு சப் குரூப் வந்து சப்ராக்ட் ஆகிடும். அது கூட இன்னொரு சப் குரூப்பை நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிறது வந்து மெயின் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மெத்தடோட ஈக்குவேஷனை பார்ப்போம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 1 ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு த ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். நம்ம இந்த ஈக்குவேஷனை 4 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட். இந்த 4 பார்ட்லேயும் 4 டைப் ஆஃப் சம் வரும். அதாவது ஒரு டைப்பில் ஒரு பார்ட் அன்னோனாக வச்சுட்டு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். ஆவரேஜ் ஆஃப் 4 men is 80 kg when one of them whose weights 60 kg is replaced by another of weight 90 kg. What is the average weight of new group? இப்போ நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவோம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப்பில் வந்து 4 மென்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 80 kg. தென் சப்ராக்டட் பை ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 1. இங்கே வெளியே போன அந்த ஒரு மென் தான் சப் குரூப் 1. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 60 kg. தென் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2. அது வந்து ரீப்ளேஸ் ஆன மென், அதாவது புதுசாக வந்து ஆட் ஆன மென் தான் சப் குரூப் 2. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 90 kg ஈக்குவல்ஸ் டு the final average into number of terms in the final average. அதாவது கடைசியாக இப்போ நியூ குரூப் ஃபார்ம் ஆகி கிடைக்கிற ஆவரேஜ் தான் நம்ம ஃபைனல் குரூப்போட ஆவரேஜ். அங்கே வந்து நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து த சேம் ஆஸ் த 4 பிகாஸ் இங்கே ரீப்ளேஸ் தான் இருக்காங்க. நம்ம இப்போ ஈக்குவேஷனில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ஆவரேஜ் ஆஃப் த மெயின் குரூப் அதாவது 80 இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 4 men மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 60 kg இன்டூ நம்பர் ஆஃப் men 1 men. தென் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இட்ஸ் 90 kg. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 1. அப்புறம் ஈக்குவல் டு த ஃபைனல் குரூப் ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப் அதாவது 4 men. தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கேல்குலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதை வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். 80 இன்ட்டு 4 320, தென் 60 இன்ட்டு 1 60, தென் 90 இன்ட்டு 1 90 ஈக்குவல்ஸ் டு 4AF. இப்போ வந்து லெஃப்ட் சைடு நம்ம கேல்குலேட் பண்ணால் 350 வருது ஈக்குவல் டு 4AF. 350 டிவைட் பை 4 ஈக்குவல்ஸ் டு 87.5. 87.5 தான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போது செகண்ட் டைப் ஆஃப் சம்மை பார்ப்போம். ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 10 member group is 175 cm when 2 women of height 160 cm each left and 2 men are joining the group. Average of the group increases by 3 cm. What is the average height of 2 new men joined? நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுவோம். இங்கே ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 1 ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மெயின் குரூப்போட வேல்யூ வந்து 175 centimeters into number of terms வந்து 10 persons minus average of sub group 1 வந்து replaced person, அதாவது இங்கேருந்து வெளியே போன persons அவங்களோட height வந்து 160 into number of persons வந்து 2 plus average of sub group 2 அது வந்து unknown into number of persons வந்து 2 equals to the average of final group 178 centimeters into number of persons 10. இப்போ நம்ம இதை calculate பண்ணால் 1750 minus 160 into 2 320 plus 2AS equal to 178 into 10 1780. இப்போது லெஃப்ட் சைடை மட்டும் கேல்குலேட் பண்ணால் 1430 வருது. அதை ரைட் சைடு கொண்டு போனால் நெகட்டிவில் போயிடும். ஸோ 1780 மைனஸ் 1430 350 வரும். 2AS ஈக்குவல் டு 350. அப்போ AS ஈக்குவல் டு 180. இப்போ தேர்ட் டைப் ஆஃப் சம்மை நம்ம பார்க்கலாம். In a class of 20 students whose average age is increased by 1 cm when 3 new students of age 20 years replaces 3 old students of the class, what is the average age of that 3 old students? இப்போ இதில் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். நான் இப்போ ரிப்பீட்டடாக இந்த ஈக்குவேஷனையும் ஃபார்முலாவையும் சொல்லிகிட்டே இருக்க காரணம் இந்த லெசன் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அது மெமரைஸ் ஆகணுன்றதுக்காக தான். இப்போது இதில் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மெயின் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20, அவங்களோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அன்னோன். ஸோ நம்ம அன்னோனாக வச்சுட்டோம்.
இங்கே 20 ஸ்டூடெண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 வந்து அன்னோன் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே 3 தான். ஸோ அந்த 3யை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 வந்து 3 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு த ஆவரேஜ் ஏஜ் வந்து 20. ஸோ 20 ஈக்குவல் டு த ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் வந்து இன்க்ரீஸ்டு பை 1 இயர். ஸோ ஏஎம் ப்ளஸ் 1 அதாவது மெயின் குரூப்லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 20. இப்போது இதை கால்குலேட் பண்ணுறோம். இப்போது 20 AM minus 3 AS1 plus 20 into 3 60 equal to 20 into AM 20 AM then 1 into 20 20. இப்போ வந்து இங்கே 20 AM 20 AM கேன்சல் ஆகிடுச்சு. தென் 20 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் 40 ஈக்குவல் டு 3 AS1. இப்போ இதை கேல்குலேட் பண்ணால் 40/3 13 1/3 இயர்ஸ் தான் நமக்கான தேவையான ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். A container contains 12 parcels of which 4 parcels of average weight 100 kg is replaced by 4 parcels of average weight 120 kg which increases the weight of 12 parcels in the new group to average of 110 kg. What is the average weight of 12 parcels in the initial group? நம்ம ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் சப் குரூப் 1 ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப். இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே மெயின் குரூப் வந்து 12 பார்சல்ஸ், இங்கேருந்து ரிமூவ் ஆன சப் குரூப்போட ஆவரேஜ் வந்து 100 kg, ரீப்ளேஸ் ஆன ஆவரேஜோட வெயிட் வந்து 120 kg, அப்புறம் ஃபைனல் குரூப்போட ஆவரேஜ் வந்து 110 kg. இதை நம்ம இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏஎம் வந்து அன்னோன் மெயின் குரூப்போட ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்சல்ஸ் வந்து 12 மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 100 kg இன்ட்டு 4 பார்சல்ஸ் ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 புதுசாக ஆட் ஆனது அவங்க வந்து 120 kg இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது 4 பார்சல்ஸ் ஈக்குவல் டு த ஃபைனல் குரூப்போட ஆவரேஜ் 110 kg இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப் 12 பார்சல்ஸ். இப்போ கால்குலேட் பண்ணுறோம். 12 AM minus 100 into 4 400 plus 120 into 4 480 equal to 110 into 12 1320. இப்போது 400 plus 480 80 வரும். 80 ரைட் சைடில் கூட்டு போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ 1240. இப்போது 12 AM equal to 1240. இப்போ 12 அங்கே டிவிஷனில் கொண்டு போனீங்கன்னா AM equal to 103.33 kg. இதான் ரிக்வயர்டான ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம மெத்தட் 1ல் இருந்த 4 டைப்பையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெத்தட் 2வை பார்ப்போம். மெத்தட் 2லேயும் ஒரு மெயின் குரூப் இருக்கும். அங்கே ஒரு சப் குரூப் வந்து இன்னொரு சப் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அதாவது மெயின் குரூப்லேருந்து ஃபஸ்ட் சப் குரூப்பை மைனஸ் பண்ணிவிடுவோம். அது கூட இப்போ செகண்ட் சப் குரூப்பை ஆட் பண்ணுவோம். இதில் கிடைக்கிற ஃபைனல் அவுட்புட் வந்து மெயின் குரூப்பை கம்பேர் பண்ணால் நெகட்டிவாக இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பார்ப்போம். AM into number of terms in the main group minus number of terms in the subgroup into average of subgroup plus average of subgroup 2 into number of terms in the subgroup 2 equals to average of final group into number of terms in the final group. இந்த ஈக்குவேஷனை 4 பார்ட்டாக பிரிக்கலாம். இதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அதே மாதிரி 4 டைப் ஆஃப் சம் இருக்குது. ஒரு டைப்லேயும் ஒரு பார்ட்டை அன்னோனாக வச்சுட்டு நம்மக்கிட்ட அதை கண்டுபிடிக்க சொல்லி சம் கேட்பாங்க. நம்ம டைப் 1லேருந்து பார்ப்போம். Average weight of 10 men is 70 kg and 2 of them with average weight of 90 kg is replaced by another 2 men of average weight 60 kg. What is the average weight of new set of 10 men? இப்போ ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்குவோம். நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். average of main group into number of terms in the main group minus average of subgroup 1 into number of terms in the subgroup 1 plus average of subgroup 2 into number of terms in the subgroup 2 equals to average of final group into number of terms in the final group. இங்கே average of main group வந்து 70 kg, ஏன்னா 10 men தான் main group. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 70 into 10 minus average of subgroup 1 வந்து 90 kg, ஏன்னா அவங்க தான் வெளியே போனவங்க. ஸோ 90 into number of persons வந்து 2, ஸோ into 2 plus average of new subgroup அதாவது subgroup 2 வந்து 60 kg, ஸோ 60 number of terms வந்து 2 men into 2 equals to average of final group into number of terms in the final group 10. average of final group வந்து unknown, ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். தென் இதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 70 into 10 700, 90 into 2 180, 60 into 2 120, AF 10. இப்போ வந்து லெஃப்ட் சைடை கால்குலேட் பண்ணால் 640 வருது. 640 ஈக்குவல் டு 10 AF, 640 by 10 AF ஈக்குவல் டு 64.
இப்போ நம்ம டைப் 2 பார்ப்போம். Average height of 10 members group is 170 cm. When 2 men of height 180 cm each left and 2 women of average height x join the group, which decreases the total average by 5 cm. What is the value of x? நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் சப் குரூப் 1 ப்ளஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இங்கே மெயின் குரூப் வந்து 10 மெம்பர்ஸ், அவங்களோட ஆவரேஜ் 170. அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 170 இன்ட்டு 10. சப் குரூப் 1 வந்து இங்கேருந்து வெளியே போனவங்க, அவங்க வந்து 2 men, அவங்க ஆவரேஜ் வந்து 180 சென்டிமீட்டர். ஸோ 180 இன்ட்டு 2. இங்கே புதுசாக ஆட் ஆனவங்க வந்து ஆவரேஜ் எக்ஸு, அவங்க வந்து 2 women. ஸோ எக்ஸ் இன்ட்டு 2. ஸோ ஃபைனல் ஆவரேஜ் வந்து 165 இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 10. இங்கே ஏன் 165னா இங்கே 5 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 170லேருந்து 5 டிக்ரீஸ் பண்ணால் 165. இப்போ இதை கேல்குலேட் பண்ணுறோம். 170 இன்ட்டு 10 1700, 180 இன்ட்டு 2 360, 2x ஈக்குவல் டு 1650 65 இன்ட்டு 10. ஸோ இங்கே லெஃப்ட் சைடை கேல்குலேட் பண்ணால் 1700 மைனஸ் 360 1340 வருது. ரைட் சைடுக்கு அதை கொண்டு போனீங்கன்னா 1650 மைனஸ் 1340 ஆகும். ஸோ இங்கே வந்து 310 ரிமைண்ட் ஆகுது. 2x 310னா எக்ஸ் வந்து 155. இதுதான் ரிக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர் நமக்கு. நம்ம இப்போது டைப் 3 பார்ப்போம். In a class of 30 students whose average age is decreased by 1 year, 3 new students of age 15 years replaces 3 old students. What is the age of old students? இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 1 ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இங்கே ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் வந்து கொடுக்கல. ஸோ அது அப்படியே அன்னோனாக நம்ம வச்சுக்கிறோம். into number of terms in the main group வந்து 30 minus average of subgroup 1 into number of terms in subgroup 1 வந்து 3 plus average of subgroup 2 வந்து 15 number of terms of subgroup வந்து 3 equal to the average of final group. அதாவது அவங்க வந்து decrease by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் குரூப்போட ஆவரேஜ்லேருந்து -1, the number of terms in the final group வந்து 30. இப்போ கேல்குலேஷன் பண்ணுறோம். 30 am minus 3 as1 plus 15 into 3 45. அப்புறம் வந்து 30 into am 30 am minus 30. இப்போ இதை கேல்குலேட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் 30 am இருக்குது, ரைட் சைடில் 30 am இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். தென் 45 + 30 இது லெஃப்ட் சைடுக்கு வந்துச்சுன்னா ஸோ 75 ஈக்குவல் டு 3 as1. ஸோ as1 ஈக்குவல் டு 25. இதுதான் ரிக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர். நம்ம டைப் 4 பார்ப்போம். A container contains 15 parcel of which 5 parcel of average weight 150 kg is replaced by 5 parcels of average weight 100 kg, which decreases the average weight of 15 parcels to 120 kg. What is the initial average weight? நம்ம இப்போது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். ஆவரேஜ் ஆஃப் மெயின் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த மெயின் குரூப் மைனஸ் ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 1 ஆவரேஜ் ஆஃப் சப் குரூப் 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சப் குரூப் 2 ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஆஃப் ஃபைனல் குரூப் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஃபைனல் குரூப். இங்கே மெயின் குரூப் வந்து 15 பார்சல்ஸ். இங்கே அவங்களோட ஆவரேஜ் வந்து நம்ம கொடுக்கல. தென் சப் குரூப் வந்து 5 பார்சல். ஃபஸ்ட்டு சப் குரூப் இங்கேருந்து ரிமூவ் ஆனவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 150. இங்கே ஆட் ஆனவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 100 kg. இங்கே வந்து ஃபைனலாக கிடச்ச ஃபைனல் குரூப்போட ஆவரேஜ் வந்து 120 kg. அவங்களோட டோட்டல் மெம்பர்ஸ் 15, இனிஷியலாகவும் 15. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா average of the main group unknown, number of terms 50 minus average of subgroup 1 150 into 5 plus average of subgroup 2 இங்கேருந்து புதுசாக ஆட் ஆனவங்க 100 into 5 equal to average of final into number of terms in the final 120 into 15. இப்போ இதை calculate பண்ணுறோம். 15 am minus 150 into 5 750 plus 100 into 5 500 equal to 120 into 15 equal to 1800. இங்கே வந்து 750 plus 500 வந்து minus 250. அதை ரைட் சைடு கொண்டு போனோம்னா 1800 plus 250. அதை ஈக்குவேட் பண்ணோம்னா 2050 வருது. 15 am equal to 2050னா am வந்து 136.67 kg. இப்போ வந்து நம்ம மாடல் 1லேயும் 4 டைப் ஆஃப் சம்மம் பார்த்துட்டோம், மாடல் 2லேயும் 4 டைப் ஆஃப் சம்மம் பார்த்துட்டோம். இதோட இந்த லெசன் முடியுது. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ஸ்டடி குரூப்பு ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.